லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 21 1 முதல் 4 வரை இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதைக் கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஏழை கைம்பெண் போட்ட காணிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் பாராட்டுகிறார்? ஏன் அதிகமாக பணங்களையும் சொத்துக்களையும் நகைகளையும் காணிக்கையாக போட்டவர்கள் மீது இயேசுனுடைய பார்வை வரவில்லை? ஒரு ஏழை 10 ரூபா கொடுப்பதும் ஒரு பெரிய பணக்காரன் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதும் என்னுடைய பார்வையிலே சமமாகத்தான் இருக்கிறது. அவர் தனக்கு பற்றாக்குறை இருந்தும் அனைத்தையும் போட்டார். அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாதிருந்தும் காணிக்கை அளித்தார். மற்றவர்கள் தங்களுக்கென்று நிறைய சேமித்து வைத்து மிகவும் கொஞ்சமாக காணிக்கை போட்டார்கள். ஆனால் இவரோ தனக்கென்று எதையும் சேமிக்காமல் இருந்து அனைத்தையும் போட்டுவிட்டார். ஆகவே இயேசுவின் சிறப்பு ஆசிரை பெறுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் நமக்கென்று குவித்து சேர்த்து வைப்பது பாவம். நமக்கு தேவையானது, நமக்கு குடும்பத்துக்கு தேவையானது போக மீதி இருப்பதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் என்றால் ஏழைகள், இயலாத மக்கள்தான் கடவுளுடைய வடிவங்கள். அந்த மக்களோடு பகிர வேண்டும். ஒன்று கடவுளுக்காக உதவி, இன்னும் ஒன்று கல்விக்கான உதவி, இன்னும் ஒன்று கல்யாணத்திற்கான உதவி கூட சேர்த்துக் கொள்ளலாம். கடவுளின் பணியை உதவிகள் இல்லாமல் செய்ய முடியாது. நற்செய்தி பணிக்கிற தங்களை உருவாக்கி கொள்கிற யாவருக்கும் உதவிகள் தேவைப்படுகிறது. பணம் இல்லாமல், உணவு இல்லாமல், பொருள் இல்லாமல் இந்த காலத்துல நற்செய்தி பணி கூட ஆற்ற முடியாது. பல பயிற்சிகள் நடத்த முடியாது. கடவுளை தேட இறை மக்களை பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பல கருத்தரங்குகள், கருத்தமர்வுகள், பயிற்சிகள், பணிகள் தேவைப்படுகிறது. இதற்கு சும்மா இருந்தாலும் நடக்காது. பணம் இருக்க வேண்டும். மாதந்தோறும் இந்த பணிக்காக உதவிகள் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. கடவுள் கொடுத்தவர் அவருக்கு மனங்குளிர கொடுக்க வேண்டாமா? பணத்தை அதிகமாக குவித்து தமது சுயநலத்திற்காக வைப்பது தவறு. கடவுள் நம்மை நோக்கி கேட்கிறார். கொடுப்போம் தாராளமாக, ஏராளமாக. ஆனால் அதற்கு கணக்கில்லாமல் கொடுக்க முடியாது. அதற்கு தேவையான கணக்கொடுக்குகளையும் சரியவர நாம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நமது பங்கில் அன்பியத்தில் உள்ள ஏழை மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். நமது பிள்ளைகள் படிக்கிறார்கள், அதுபோன்று அவர்களும் உயரே வர வேண்டும் என்ற உயர்வான எண்ணம் நமது குடும்பத்தை உயர்த்தும். ஏழை எளிய மாணவர்களை ஏங்க வைக்க வேண்டாம். ஏற்றம் காண உதவுவோம். கடவுள் நம்மை நோக்கி உதவச் சொல்கிறார். கொடுப்போம் தாராளமாக, முடிந்த வரைக்கும் ஏராளமாக. மூன்றாவது, நிறைய குடும்பங்கள் பலவித சூழ்நிலைகளாலே ஏழ்மைத்தனத்தில் வாழ்கிறார்கள். குறிப்பாக கல்யாணம் கட்டி கொடுக்கின்ற சூழலிலே பல பெண்களை குடும்பத்தில் வைத்துக் கொண்டு படுகிற பாடுகளை பார்க்கும்போது மிக வேதனையாகத்தான் இருக்கிறது. எனவே முடிந்த வரைக்கும் நம்முடைய பங்கு சூழல்களிலே இந்த இயலாத கஷ்டப்படுகிற விதவைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்யாணம் ஆவதற்கு அதிகமாக வரதட்சணை கொடுப்பதற்காக அல்ல, ஓரளவேனும் ஒரு மகிழ்வான முறையிலே கல்யாணத்தை கட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை மகிழ்வோடு வாழ வைப்பதற்கான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அதற்கு கூட நம்முடைய பங்குகளில் இருந்து தனிப்பட்ட வகையிலும் கூட உதவி செய்வதிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் முழுமையான காணிக்கையாக இயேசு பார்க்கிறார். இயேசு கொடுக்கிற முக்கியத்துவம் எப்பொழுதுமே பொன்னுக்கோ பொருளுக்கோ அல்ல, மனிதனுக்கே முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். இதை கொள்கையைத்தான் கெட்டவற்றுக்கும், பாவத்தை அல்ல பாவியை பெரிதாக கருதுகின்றவர். எடுத்துக்காட்டு ஊதாரி ஓமுந்தன் மைந்தன் ஓமைகளை, விவசாயத்தில் பிடிபட்ட பெண்களை நாம் வைத்துக் கொள்ளலாம்.
இவ்வாறு மனிதனையும் அவனது மனநிலைகளையும் முதன்மைப்படுத்துவதால் அவர்களிடமிருந்து வெளிப்படுகிற செயல்களின் யதார்த்தமும் வெளிப்படுகிறது. தியாகம், காணிக்கை, பிறருக்கு கொடுத்தல் இவற்றின் உட்பொருள், உள்நோக்கம் இவற்றை உணர முடிகிறது. தன்னில் ஒரு தாக்கத்தை, இழப்பை ஏற்படுத்தாத எந்த செயலையும் தியாகம், காணிக்கை என்று கணிக்க முடியாது. ஏழை கைம்பெண் தன் வறுமையில் இருந்த அனைத்தையும் போட்டாள். இது தியாகம். பணக்காரன் பல கோடியில், பல லட்சத்தில் பலரும் பாராட்டும் மண்டபம் கட்டுவதில் என்ன தியாகம் இருக்கிறது என்பது இயேசுவின் பாராட்டில் புதைத்திருக்கிற பூதாகாரமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியின் பதிலே சம தர்ம சமூகத்தின் வாழ்வாதாரம். இதுவே இயேசு விரும்புகிற காணிக்கை, பலி, தியாகம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஞானம் நிறைய நாயகனே, ஆண்டவரே இயேசுவே, வறுமையில் வாடிய கைம்பெண்ணை பாராட்டி அவரை எங்களுக்கு முன்மாதிரியாக தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கின்ற பண்பை வளர்த்து கொள்கிற அருளையும், கொடுப்பதை நிறைவாக முழுமையாக 100 விழுக்காடாக கொடுக்கின்ற தாராள மனங்களை எங்களுக்கு தாரும். ஆமென். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும்.
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்றை நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.